ஹாய் ஆல். எப்படி நம்மளுக்கு பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நேரங்களில் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அந்த வைப்பு. ஒரு பவர்ஃபுல்லான டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போது பிளானட்ஸ் எல்லாம் ஒன்றா அணிவகுத்துட்ருக்குதுங்க. 25ஆம் தேதி வரைக்கும் இது நிகழும். நம்ம வெறும் கண்ணால் பார்க்கலாம். என்னென்ன பிளானட்ஸ் நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பிளானட்ஸ் கிட்டத்தட்ட நேர்கோட்டில் இருக்குங்க. இதில் நம்மளால் கண்ணால் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடியது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி கிரகம், அதுக்கப்புறம் செவ்வாய், இந்த 4 கிரகங்களையும் நம்மளால் வெறும் கண்ணில் பார்க்க முடியும். மீதி இருக்க யுரேனஸ் அண்ட் நெப்டியூனை நம்ம டெலஸ்கோப் வழியாக தாங்க பார்க்க முடியும். இது எல்லாமே ஒரே லைனில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக அக்யூரேட்டாக ஸ்கேல் போட்ட மாதிரி ஒரே லைனில் இருக்குமானா அப்படி கிடையாது. பார்க்கறதுக்கு இங்கேருந்து நமக்கு அது எல்லாமே ஒரே நேர்கூட்டில் இருக்க மாதிரி இருக்கும். இதில் புதன் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் சூரியன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால, நியரஸ்ட் பிளானட் இல்லையா, சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சூரியன் அஸ்தமனிக்கும் போது புதனும் மறைஞ்சிரும். அதனால் வெறும் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த 4 பிளானட்ஸ் வெறும் கண்ணால் பார்க்கலாம். மீதி யுரேனஸ், நெப்டியூன் நம்மளால் டெலஸ்கோப்பில் பார்க்க முடியும். சரி, ஓகே. இதனால் என்ன நமக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே யோசிங்க. 2-3 கிரகங்கள் ஒன்றா சேரும்போது அதனுடைய சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிங்க. எப்பொழுதுமே ஒரு 4 கிரகம் 5 கிரகம் வரைக்கும் நேர்கூட்டில் வந்ததுன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான டே அப்படின்வோம். இந்த தடவை 6 கிரகங்களும் ஒரே நேர்கூட்டில் வர்றதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும். அந்த காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் சிறப்பான நாளாக எது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2-3 நாள் இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா கூட 333 மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது உங்களுடைய கோல் என்னவோ அது கிடைச்சிருச்சு, அவ்வளோதான், உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதை நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுவீங்க, யார்கிட்டலாம் சொல்லுவீங்க, என்ன மாதிரி குதிப்பீங்க, இது எல்லாத்தையும் அனுபவித்து நீங்கள் 33 டைம்ஸ் எழுதணுங்க. இன்றைக்கி, நாளைக்கு, நாளன்னைக்கு எழுதலாம். அப்படி இல்லைனா 369 ரொம்பவே பவர்ஃபுல். காலையில், மத்தியானம், நைட்டு. காலையில் 3 டைம்ஸ், மத்தியானம் 6 தடவை, நைட்டு 9 தடவை. ஸோ நீங்கள் இதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த 3 நாள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 25ஆம் தேதி வரைக்கும் இந்த பிளானட்டோட அந்த அணிவகுப்பு இருக்கும். இதுக்கப்புறம் எப்போ நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி, அடுத்த மாதம் பிப்ரவரி 28ஆம் தேதி 7 பிளானட்ஸ் வருது. அதை விட இன்னும் 2 மாதம் கழித்து மறுபடியும் பிளானட்ஸ் அணிவகுப்பு நடக்கும். அதுக்கப்புறம் எப்போ நிகழும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழித்து நிகழும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய விஷஸ் எதுனாலும் உங்களுக்கு வேணுன்றதை கிளியர் கட்டாக முதல்ல ஒரு கோல் எடுத்துக்கோங்க. அதை 33 டைம்ஸ் இன்றைக்கி நைட் எழுதுங்க. நாளைக்கு அதே மாதிரி எழுதுங்க 33 டைம்ஸ். நாளன்னைக்கும் அதே மாதிரி முடிச்சிருங்க. 25ஆம் தேதி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பிளானட்ஸ் எல்லாம் வெறும் கண்ணால் பார்க்கலாம். எந்த டைமில் பார்க்கலாம்? சாயந்தரம் 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் டைமில் பார்க்கலாங்க. நீங்கள் வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம். இந்த 4 பிளானட்ஸ் வெறும் கண்ணில் தெரியும். மீதி அந்த 2 பிளானட்டும் டெலஸ்கோப்பில் தான் பார்க்கணும். நிறைய பேருக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது அண்ட் சில பேருக்கு இன்னும் ஒர்க் ஆகலை அப்படின்னு புலம்புறவங்க உங்கள் ஆழ் மனசை தயவு செய்து டீடாக்ஸ் பண்ணுங்கள். தட் இஸ் ஹீலிங் பண்ணுங்கள். அதை ஹீல் பண்ணாமல் எந்த மேனிஃபெஸ்டேஷனும் ஒர்க் ஆகாதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ ஆழ் மனசை ரீப்ரோக்ராம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஹீலிங் ப்ராசஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்டேஷன் எதுனாலும் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். என் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் சின்ன சின்ன மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய மாற்றங்களும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் பெருசாக அது ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆன பிறகு சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டும் வராங்க. அண்ட் உங்களுக்கும் இதில் இந்த கிளாஸில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் கம்மிங் மார்ச் 3லேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு இப்போலேருந்தே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் ஏற்கனவே 4 டேஸ் போயிடுச்சு. அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் இப்போவே கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் சண்டே ஜான்வரி 26 ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் நடக்குதுங்க. இதில் 2 மணி நேரம் ஒர்க் ஷாப். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எல்லாம் என்ன நடக்குது, அதுக்கு சால்வ் பண்ண என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Thanks for watching.